சிவனோட பேரை தான் உங்களுக்கு வச்சிருக்காங்களா? இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மறக்காமல் உங்கள் பேர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த பேருக்குண்டான அர்த்தத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சிவனோட பேரை உங்களுக்கு வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்கள். பொதுவாக கடவுளோட பேரை ஒருத்தருக்கு வைக்கும்போது அது நல்லதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவனோட பேரை வைக்கும்போது அது அப்படி கிடையாது. சிவனோட பேர் யாருக்கெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி ஒரு அமானுஷ்ய சக்தியே இருக்குது. அந்த சக்தி தான் அவங்கள பாதுகாக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்கள சோதிக்கலாம். ஏன்னா சிவனோட சில பெயர்கள் ஆவிகளையும் இறப்பையும் குடிக்குது. சிவனோட பேரை உங்களுக்கு வச்சு மற்றவங்களும் உங்கள் பேரை கூப்பிடும்போது அது ஒரு மந்திரம் மாதிரி தான் போய் சேருமாமா. உங்களுக்கு வேணால் சிவனோட பேர் வச்சுருந்தா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி பாருங்கள். உங்களோட ஆற்றல் பற்றி உங்களுக்கே தெரிய வரும். ஒரு குழந்தைக்கு சிவனோட பேர் வைக்கிறது பாதுகாப்பு தான், ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வைக்கும். ஒரு பிறந்த குழந்தைக்கு சிவனோட பேர் வைக்கிறது நல்லது தான், ஆனால் சிவன்னா யார் தெரியுமா? அழிப்பவர், உடைப்பவர், மாற்றுபவர். அதனால் சிவனோட பேரை ஒரு பிறந்த குழந்தைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி 1000